கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜெனரல் கன்வென்ஷன் ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சிவகங்கை மாவட்டம் மைக்கேல்பட்டினம் பங்கு ஸ்தோத்திரம் மரியணை நகரில் பிறந்த ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய பேக்ரவுண்ட் ஆர்சி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். என்னை சிறுபிலியிலிருந்தே பக்தியாக வளர்த்தார்கள். என்னோடு கூட பிறந்தவர்கள் 3 பேர், ஒரு தங்கச்சி. இந்த 3 ஆண் பிள்ளைகளிலே ஒரு மகன் ஃபாதராக போக வேண்டும் என்று என் தாய் தகப்பனுக்கு விருப்பம் இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய 23 வயதிலே என் ஆண்டவராய் இயேசு என்னை இரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை இரட்சித்து ஒரு சபையிலே போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது மேட்டுப்பாளையத்தில் ஊழியம் செய்கிற பிரதர் நம்முடைய வில்சன் சகோதரர், அவருடைய சகோதரி ஜோதி சிஸ்டர் அவர்கள் என்னை கிருபாசனத்தில் கூட்டி வந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக வேதமாணிக்கம் பாஸ்டர் அவர்கள் என்னை வழி நடத்தினார். அவர்களுக்கு கீழே இருந்து நான் பணிவிடைகளை செய்து அங்கே இருக்கிற பெரியநாயக்கம்பாளையம், மேட்டுப்பாளையம் இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தேன். அதற்கு பிற்பாடு தேவன் என்னை இரட்சித்த போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் கேட்ட கேள்வி ஸ்தோத்திரம், அவருடைய வசனத்தினால் என்னை ஜெனிப்பித்தார். நான் பெரிய வேளாங்கண்ணி பக்தன். வேளாங்கண்ணிக்கு காவி வேஷ்டி உடுத்தி அப்படி கடந்து செல்வேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், மகனே 10 கற்பனைகளிலே முதல் கற்பனை என்ன அப்படின்னு கேட்டார். ஆண்டவரிடத்திலே சொன்னேன், உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை தவிர உனக்கு வேறு சர்வீஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொன்னேன். நான் சிறு வயதிலிருந்து பக்தியாக புதுநன்மை எடுத்தவன், உறுதி பூசல் எடுத்தவன், அந்த ஆர்சியின் அந்த பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டவன். ஆனால் எல்லா கற்பனைகளும் தெரியும். அந்த கற்பனையை சொல்லும்போது இயேசு எனக்கு பதிலாக சொன்னார், ஸ்தோத்திரம், நான் ஒரே சர்வீஸ்வரன், நீ எதற்கு உன்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்த இயேசு நான், எனக்காக மரித்தவர்களை நீ தெய்வமாக வணங்குகிறாய், அந்த விக்கிரகங்களை விட்டு விலகி வா, சிலை வழிபாடு பண்ணாதே என்று ஆண்டவர் தெளிவாக பேசினார். அதற்கு பிற்பாடு ஸ்தோத்திரம், அந்த ரட்சிப்பு கிடைத்த பிற்பாடு நான் அந்த ஊழியங்களிலே, காந்திபுரம் கிருபாசன ஊழியங்களிலே உதவியாக இருந்தபோது ஆண்டவர் இவர்கள் எல்லாரிலும் காற்றிலும் இடத்திலே அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அது உமக்கே தெரியும் என்று சொன்னேன். என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று என் ஆண்டவர் 3 தடவை பேசினார். அதற்கு பிற்பாடு நான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னிடத்துல என்ன தகுதி இருக்கிறது உம்முடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய என்று நான் கேட்டபோது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும், வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன்படி அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த உன்னதமான ஊழியத்துக்கு வந்தே. அப்பொழுது நான் இந்த காஞ்சரக்கோட்டிலே 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க உதவி செய்தார். அந்த நாட்களிலே தலைமை போதகராக ஐயா தாசியா பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்னைய முதல்ல தேமானூர் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் இரவு ஜெபங்களை நடத்திட்டு வர உதவி செய்தார். திருவுக்கடை ஊழியம், கல்பாக்கம் மார்த்தாண்ட ஊழியம், உடையார் ஊழியம், உடையார் விலை ஊழியம், கருக்குப்பண ஊழியம், பாகோடு ஊழியம், விரிவெளி ஊழியம், திருவள்ளி ஊழியம், பூவங்கோடு, மாராங்குளம், இந்த ஊழியங்களிலெல்லாம் நான் இடையிலே போய் ஸ்தோத்திரம் ஐயாவுக்கு கீழ்ப்படிந்து அங்கே போய் ஸ்தோத்திரம் ஆராதனைகள் நடத்தவும்
இடக்கூட்டங்களை செய்யவும் தேவன் உதவி செய்தார். இந்த 2 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிப்பார். என்னை ஐயா அவர்கள் பாம்பே அனுப்பினார்கள். பாம்பேயிலே காந்திவெளி என்ற இடத்துல பாப்ரேக் நகர் அந்த இடத்துலையும், அந்த பிரான்ச்சாக நாலசபுரா, அக்சலிகாவ் இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை 3 வருஷம் நிறைவேற்ற உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு ஐயா அவர்கள் என்னை தேவியாக்குறிச்சிக்கு மாற்றினார்கள். தேவியாக்குறிச்சியிலே கர்த்தர் 2 வருஷம் ஊழியம் செய்ய உதவி செய்தார். நான் அங்கே போய் 6 மாதம் ஜெபம் பண்ணினேன். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் என்னை கொண்டு வேப்பமூண்டி என்ற ஒரு இடத்திலே ஒரு சிறு கட்டடத்தை செய்து அந்த இடத்திலே ஆராதனை தொடங்கி அந்த இடத்துக்கு ஆராதனை அந்த இடத்துல ஜனங்கள் வந்து ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு 2 வருஷத்திற்கு பிற்பாடு ஐயா அவர்கள் என்னை தருமபுரி மாற்றினார்கள். தருமபுரியிலையும் இம்மனவாய் ஊழியம் செய்ய உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு கிறிஸ்டபர் ஐயா காலத்தில் அந்த தேவியாக்குறிச்சி ஊழியத்தையும் வேப்பமுண்டி ஊழியத்தையும் நீ கவனி என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் இம்மட்டும் இந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்ற எனக்கு உதவி செய்தார். என்னாலும் தேவனுக்கு மகிமை. இன்னும் இந்த ஊழியங்களிலே நான் உற்சாகமாக செய்ய தேவனுடைய பிள்ளைகள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. என்னாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.